அண்ணா எல்லாரையும் ஒரு சகோதரர்களாக அனைத்து பேர்களையும் அரவணைத்து திமுக என்ற கட்சியை வளர்த்தார். கலைஞர் தன் குடும்பம் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் விரட்டி விட்டார். வைகோலிருந்து எப்படி இருந்த வைகோ எப்படி ஆயிட்டார் பாருங்க. ஒவ்வொருத்தரையும் விரட்டி விட்டார். டிஆர் ராஜேந்திர கூட டிஆர் தெரியல, சிலம்பரசன் அப்பா, அவரையும் விரட்டி விட்டார். முதல்ல பலிகடா நம்ம தான் தலைவர். அந்த கட்சியை பட்டிதெல்லாம் கொண்டு போய் சேர்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். திமுக என்ற கட்சி என்றால் அது எம்ஜிஆர் கட்சின்னு தான் சொல்லுவாங்க கிராமங்களில். இன்றைக்கு இருக்க ஊடகங்கள் இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் கிடையாது. அன்றைக்கு ஒன்று நாடகம், பொது மேடை, இதில் தான் பேச முடியும், இதில் தான் கட்சியை பரப்ப முடியும். அது சினிமா தளத்தில், சினிமாவில் கொட்டையில் வர்ற ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு தான் ஏற்றுக்கொண்ட தலைவனுடைய கொடியை பறக்க விட்டான்டா எம்ஜிஆர்.